வெல்கம் டு தமிழ் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கடைசியாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் அலுவலக உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு, அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு வந்து 8th படிச்சிருக்கீங்க அல்லது 10th 12th அல்லது டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னு எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். மினிமம் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 8th 10th தான் வந்து கேட்டிருக்காங்க. தென் இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் 17,700 வந்து அதிகபட்சம் 58,100 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு டிஏடி அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 20,000க்கு பக்கமாக ஸ்டார்டிங்லேயே வந்து கிடைக்கும். தேர்வு இலை நேரடி பயணி நியமனம், அதாவது டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும்தான். லாஸ்ட் டேட் 6/4/2023 சொல்லியிருக்காங்க. 38 டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் 6/4/2023 சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் லெட்டர் மூலமாக வந்து அப்ளை பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதில் வந்து அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுக்கல. ஆனால் நீங்கள் வந்து A4 ஷீட்டில் உங்களுடைய பெயர், தகப்பனார் பெயர், அதே மாதிரி பிறந்த தேதி, உங்களுடைய வயது என்ன, கல்வி தகுதி என்ன, கம்யூனிட்டி என்ன, அதே மாதிரி உங்களுடைய அட்ரஸ் என்ன, தற்போதைய அட்ரஸ், அதே மாதிரி முன்னுரிமை சான்று இருந்துச்சு அப்படின்னா அது, இல்லைன்னா அது தேவையில்லை. தென் இருப்பிட சான்று மற்றும் அரசின் 2 அரசிதழ் பதிவு பெற்ற அலுவலர்களிடமிருந்து 4 தேதியில் பெறப்பட்ட நன்னடத்தை சான்றுகளுடன் இணைத்தும் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது பார்த்திங்க அப்படின்னா அதாவது கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கிட்ட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யாராவது கிட்ட வந்து நன்னடத்தை சான்று வந்து வாங்கி அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து அனுப்பணும். ஸோ A4 ஷீட்டில் இந்த கண்டென்ட்லாம் எழுதிட்டு கூட வந்து நன்னடத்தை சான்றும் வாங்கி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாமே நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து இதில் வைக்கணும், சரிங்களா? ஸோ உரிய சான்றுகள் இணைக்கப்படாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய மார்க் ஷீட்டு, அதே மாதிரி டிசி ஜெராக்ஸு, கம்யூனிட்டி ஜெராக்ஸு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய அட்ரஸ்க்கான ப்ரூஃப், அதாவது ஆதார் கார்டு அல்லது வந்து ரேஷன் கார்டு, அதுவும் இல்லை அப்படின்னா ஓட்டர் ஐடி ஜெராக்ஸ். ஸோ இது மாதிரியான ஜெராக்ஸ் காப்பீஸ் கம்பல்சரி நீங்கள் வச்சு வந்து அனுப்பணும். அதுவும் வந்து 6/4/2024 இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படிங்கிறதும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இதை வந்து கரெக்டாக பார்த்துக்கங்க. நேர்காணல் தேதி விண்ணப்பதாரருக்கு பின்னர் தெரிவிக்கப்படும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து ஃபில் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். இந்த காப்பியை வந்து நீங்கள் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் மண்டல புள்ளியியல் இணை இயக்குனர், மண்டல புள்ளியியல் இணை இயக்குனர் அலுவலகம், அண்ணா நகர் டு திருப்பதி கவுண்டனூர் வழி, ஐயம்பெருமாப்பட்டி அஞ்சல், சேலம் அப்படிங்கிற அட்ரஸ்க்கு அனுப்பணும். 636302 இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் 042723871110 இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு உங்களுடைய டவுட்ஸை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசினுடைய பொருளியல் மற்றும் புள்ளியியல் துறையிலேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. மண்டல புள்ளியியல் அலுவலகம் சேலம்லேருந்து வந்து கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷன். ஸோ அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. தென் இதற்கான சேலரி 17,700 அதிகபட்சம் 58,100 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. தென் இந்த அலுவலகம் எங்கே இருக்குது அப்படின்னா மண்டல புள்ளியியல் இணை இயக்குனர் அலுவலகம், அண்ணா நகர் டு திருப்பதி கவுண்டனூர் வழி, ஐயம்பெருமாப்பட்டி அஞ்சல், சேலம் இங்கே தான் வந்து இருக்குது. ஸோ இந்த அட்ரஸில் வந்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 8th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. கம்பல்சரி நீங்கள் வந்து 10th அல்லது 12th படிச்சிருக்கீங்க அல்லது டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து நீங்கள் 10th அண்ட் டிகிரி 12th சர்டிஃபிகேட்டெல்லாம் கம்பல்சரி நீங்கள் வச்சு தான் அனுப்பணும். ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கான ஏஜ் லிமிடேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 37 வயது, அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 34 வயது பிசி கேண்டிடேட்டு. ஸோ இது மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் வந்து பார்த்துக்கோங்க. இந்த A4 ஷீட்டில் இந்த கண்டென்ட்லாம் எழுதி நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா அது கூட வந்து அந்த நன்னடத்தை சான்றும் வந்து வாங்கிட்டு அதை வந்து நீங்கள் ஜெராக்ஸ் பண்ணி அல்லது அதனுடைய ஜெராக்ஸ் காப்பியை மட்டும் நீங்கள் வந்து வச்சு இது கூட எல்லாம் அனுப்பணும். கம்பல்சரி இது கூட பார்த்திங்க அப்படின்னா அட்ரஸ் ப்ரூஃபுக்கான ஓட்டர் ஐடி, உங்களுடைய மார்க் ஷீட் ஜெராக்ஸு, டிசி ஜெராக்ஸு, அதே மாதிரி கம்யூனிட்டி ஜெராக்ஸ் கம்பல்சரி, சரிங்களா? ஜாதி சான்றிதழ். ஸோ இதெல்லாம் வச்சு நீங்கள் அனுப்பணும் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துக்கோங்க. இதனுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.